நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, எங்க வாஷ்ரூம் எங்க இருக்கு? வாஷ்ரூமா? இந்த அக்காவுக்கு எல்லாமே தெரியும். வாஷ்ரூம் அங்கதான் இருக்கு. Thank போங்க. you. போங்க போங்க. ம், ம், ம். சரி சரி, ரொம்ப சிரிக்காத, பல்லு சுருக்கிக்க போகுது. நான் போய் கேக் வாங்கிட்டு வரேன். சரி இருங்க, சீக்கிரமா வந்துருங்க. அங்கிள், அர்ச்சனா, தேங்க்யூடா, தேங்க்யூ வெரி மச். ஆமா எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கு. எல்லா பசங்களும் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பசங்க மட்டும்தான் வரணும். சரி சரி கவனிங்க. இல்லம்மா, இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. சித்தியே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. சரிம்மா. அம்மா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேமா, கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அக்கா, இந்த Dress எனக்கு நல்லா இருக்குல்ல? நல்லதா இருக்கு, ஆனா ரொம்ப ரொம்ப அழகாவும் இருக்கு. ஸ்மார்ட் அண்ட் ஹேண்ட்ஸம். நிஜமா தானே? நிஜமாதான். ஏண்டா திரும்ப திரும்ப கேக்குற? என்ன விஷயம்? யாராவது ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்களா? ராகுல், இப்ப நீ சொல்லிதான் ஆகணும். என்ன விஷயம்? என்ன நீங்க ஒரு சின்ன பையன்கிட்ட இப்படியா பேசுறது? காட், தீபா! ஓ, இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது. இந்த தீபா பொண்ணு இருக்கால, அவளுக்காக தான் இவன் இவ்ளோ அலங்காரம் பண்ணிக்கிறான். யார் இந்த தீபா? ராகுலோட ஃப்ரெண்ட் தான், ஆனா ஸ்பெஷல் ஃப்ரெண்ட். ஹாய் தீபா. ஹாப்பி பர்த்டே ராகுல். தேங்க்யூ. நீ ரொம்ப அழகா இருக்க. Black suits you. தேங்க்யூ. அது வந்து Black தான் என்னோட ஃபேவரட் கலர். எனக்கும் தான். யா நீ சொன்ன. அப்புறம் தேங்க்யூ ஃபார் கமிங். அப்புறம் கடைசில இப்படி உங்க அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. அதை ஏன் கேக்குற ராகுல்? ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. வேற வழி இல்லாம தான் ஒத்துக்கிட்டாரு. சரி, ஓகே, உள்ள வா, நம்ம எல்லாரையும் மீட் பண்ணலாம். ஓகே. இவங்க தான் என்னோட அண்ணி. ஐ நோ ஹர். அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப பார்த்தேன்ல, எனக்காக இவங்க சாக்லேட் கேக் பண்ணி கொடுத்தாங்களே. ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். அப்புறம் தீபா, இவங்க தான் என்னோட அக்கா. ஹாய் அக்கா. ஹாய் தீபா. ராகுல், உன்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா. ராகுல், உன்னோட பார்ட்டி எவ்வளவு நேரம் வரைக்கும் இருக்கும்? எங்க அண்ணன் கிட்ட நான் சொல்லணும், என்ன பிக்கப் பண்ண அவர் தான் வருவாரு. அதுக்குள்ளயா வந்ததும் போறத பத்தி பேச ஆரம்பிச்சுட்ட? இல்ல, எங்க அண்ணன் வெளியே வெயிட் பண்றாரு. நான் அவர்கிட்ட போய் சொல்லணும். சொன்னாதான் என்ன கரெக்ட் டைமுக்கு வந்து பிக்கப் பண்ணுவாரு. ஓகே, வேர் இஸ் அக்கா? என்ன ராகுல் ஓகே ஓகேன்னு சொல்ற? உன் அண்ணன் வந்திருக்காருன்னு சொல்ற, நீ ஏன் அவரை வெளியில நிக்க வச்சுட்ட? அது நான் அவரை வர சொன்னேன். ஆனா இது சின்ன பசங்க பார்ட்டி, இங்க நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. அடம், நாங்களாம் தான் இருக்கோம்ல இங்க. ராகுல், நான் கூட்டிட்டு வரேன். இல்ல, நானே கால் பண்ணி வர சொல்றேன். சொல்லு, பிக்கப் பண்ண எப்ப வரணும்? அண்ணா, ஒரு 2 நிமிஷம் உள்ள வர முடியுமா? அதெல்லாம் முடியாது. நான் உள்ள வந்து என்ன பண்றது? ப்ளீஸ் அண்ணா, இங்க ராகுலோட ஃபேமிலில உள்ளவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவனோட அக்கா அண்ணி எல்லாம் இருக்காங்க. உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. ப்ளீஸ் ஒரு 2 நிமிஷம் தான் அண்ணா, ப்ளீஸ். தீபா, வீட்ல இருந்து கிளம்பும் போதே நான் சொன்னல, நானும் வெளிய போகணும். இப்ப வர சொன்னா எப்படி? ப்ளீஸ் அண்ணா, 2 நிமிஷம் தான். ஓகே, ஆனா 2 நிமிஷம் தான் அங்க இருப்பேன். ஓகே. அண்ணா வராரு. ரொம்ப நல்லதா போச்சு. சரி, எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போய் என்னன்னு பாக்குறேன். சரி வந்தனா. அண்ணே, அண்ணா வர எவ்வளவு நேரம் ஆகும்? ஐ திங்க் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாரு. அப்படியா? தீபா, வா, நம்ம மத்த ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கலாம். ஹலோ கார்த்திக், கேக் கிடைச்சதா? அர்ச்சனா, கேக் கிடைச்சிருச்சு. சரி சரி, என்ன ஃப்ளேவர் கிடைச்சது? அதான் மச்சினர் ஆர்டர் பண்ணிட்டாரு. ஃப்ரூட் கேக் தான் வேணும்னு. வேற எதையாவது வாங்க எனக்கு தைரியம் வருமா? சரி கார்த்திக், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. சரியா? ஐயோ கார்த்திக், நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். சரியா? நான் இங்க கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டேன். ஓ சரி, பாய். நீங்களா?
ஹாய். நீங்க இங்க என்ன விடுங்க. நீங்க ஆ, நான் தேங்க்ஸ் அண்ணா. அண்ணா இது ராகுல். ராகுல் இது எங்க அண்ணன் சமர். ஹாப்பி பர்த்டே ராகுல். தேங்க்ஸ் சம்மர். இவங்க தான் என்னோட அக்கா. நீங்களா? அண்ணே இவர் தான் தீபாவோட அண்ணன். ஓ அப்புறம் சம்மர் இவங்க என்னோட அண்ணி. ஹாய். ஹலோ. அக்காவும் அண்ணியும் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூப்பிட்டேன். இப்ப நீங்க போலாம். 8 மணிக்கு வந்து என்ன கூட்டிட்டு போங்க. ஐயோ அதுக்குள்ள என்ன அவசரம்? வெயிட்டர், ஜூஸா இல்ல சாஃப்ட் ட்ரிங்க்ஸா? இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம். ஐயோ வேண்டானா எப்படி? ஏதாவது நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். இல்லக்கா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அண்ணா அவர் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போகணுமா. அவரை போக விடுங்க, இல்லனா என்ன புடிச்சு திட்டுவாரு. உன்னாலதான் பார்ட்டிக்கு போக முடியலன்னு சொல்வாரு. அதெல்லாம் ஒண்ணும் திட்ட மாட்டாரு. கரெக்ட் தானே சம்மர்? கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போவீங்கல்ல? ஐயோ இல்ல வந்தனா நாம யாரையும் வற்புறுத்த கூடாது. அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்குன்னா கொஞ்சம் ஃப்ரீயா தான் விட்டுறலாமே. இல்ல ஐ ஃபைன். என்னன்னா இவ்ளோ விசித்திரமா இருக்கீங்க? முதல்ல உள்ளேயே வரமாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப என்னடான்னா? ஆக்சுவலி நான் பசங்க பார்ட்டி தான் நினைச்சேன். ஆனா எனக்கு யாரையுமே தெரியாதுல. வந்தா என்ன பண்றது, யார்கிட்ட பேசுறது, போர் அடிக்கும்ல. ஆனா இப்போ நீங்களா இருக்கீங்களே, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். நாட் an issue. ஆ, ம். அப்ப இருங்கண்ணா. ஆனா அப்புறம் என்ன திட்டக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட் பார்ட்டிக்கு வந்திருக்கல, ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணு. ஓகே வாங்க. நான் இப்ப வந்துடுறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் முடிக்கவா? யா ஷூர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னது ராகுல் கொடுக்க போற ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா? இல்ல இதெல்லாம் நாங்க பெரியவங்க வாங்கின கிஃப்ட்ஸ். இதெல்லாம் ராகுலுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. நிறைய பசங்க வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கோம். தேங்க்யூ. அப்புறம் உங்க வளையல். வளையல்? உங்க வளையல் என்கிட்ட தான் இருக்கு. ஏன் வளையல்? ஆமா, நீங்க மவுண்ட் அபுல இருந்து போனப்போ எனக்கு ரெசார்ட்ல இருந்து கிடைச்சது. நிஜமாவா? என்னோட வளையல் உங்ககிட்டயா இருக்கு? தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். கொண்டு வந்திருக்கீங்களா? எங்க கொடுங்க. இப்போ நான் அதை கொண்டு வரல, வீட்ல தான் இருக்கு. ஐயோ நான் ஒரு பைத்தியம். போற இடத்துக்குலாம் வளையல் எடுத்துட்டா போவாங்க. பட் ஒரு விஷயம், நீங்க எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அந்த வளையல் இருக்குல்ல, அது எங்க அம்மா எனக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. என் வளையல் நீங்க கிடைச்சிருச்சு. எதை சொல்லிட்டு இருந்தீங்க? ஒண்ணும் இல்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு நீங்க எங்க பர்ஸ் கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க, இன்னைக்கு வளையல். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நான் எப்போ வந்து வாங்கிக்கிட்டோம்? நீங்க எனக்கு உங்க நம்பரை கொடுங்க, நானே கால் பண்ணிட்டு வந்து கொடுத்துறேன். அது 9122. உங்க நேம்? அர்ச்சனா, சாக்லேட்ஸ் எங்க இருக்கு? அந்த ரெட் கலர் பேக் இருக்குல்ல, அதுல தான் இருக்கு. உங்க பேர் என்ன அர்ச்சனா? என் பேர் அர்ச்சனா. ஐயோ என்ன இது? ஐயோ இங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்களே, ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்ப என்ன பண்றது? ஐயோ இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், கை வைக்காதீங்க, ஷாக் அடிச்சிர போகுது. உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது, பாத்து. ஐயோ ரிலாக்ஸ், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இனிமே யாருக்கும் எதுவும் ஆகாது. தேங்க்ஸ். நான் ரொம்ப பயந்துட்டேன். இங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்க, ஏதாவது ஆயிருந்ததுன்னா. எனக்கு புரியுதுங்க, இனிமே யாருக்கும் எதுவும் ஆகாது. தேங்க்ஸ், தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். நீங்க ரொம்ப அதிகமா தேங்க்ஸ் சொல்றீங்கல்ல. chill, இட்ஸ் ஓகே. இல்ல நான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்க முதல்ல கொஞ்சம் ஜூஸ் குடிங்க. இந்தாங்க குடிங்க. தேங்க்ஸ். என்ன தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க சொல்றீங்க? சாரி.
சரி நான் இப்போ வந்துடுறேன். புஷப்ஸ் என்னால முடியாது ராகுல். நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் அட பண்ணதே இல்ல. முடியாதுன்னா எப்படி? இத நீ செஞ்சே ஆகணும் தம்பி, செய்யணும். ஹாய்டா. ஹாய் விக்கி. அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. யோ வெல்கம் தம்பி. இப்போ உன் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க, சந்தோஷமா? ரொம்ப. ஹாய். ஹாய். நீ ராகுல் கிளாஸ்ல படிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அண்ணா இவரு ராகுலோட ஃப்ரெண்ட் தீபா இருக்கால, அவளோட அண்ணன் சமர். சாரி யா, வெரி சாரி. அண்ணா உங்களுக்கு இவர் ஏற்கனவே தெரியுமா? நாங்க ஏற்கனவே அந்த ஹோட்டல்ல மீட் ஓ பண்ணிருக்கோம். அப்படியா, ஓகே ஓகே. ராகுல் இங்க என்ன பண்ற? என் கூட வாடா. எங்க? இன்னைக்கு இவனை இவ்வளவு சீக்கிரம் விட்டுற கூடாது. எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு பர்த்டே பம்ஸ் கொடுக்கலாமா? வா 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 வா. வாங்க வாங்க வாங்க. தூக்குங்க தூக்குங்க தூக்கு. சரி சரி, போதும் போதும் போதும். சரி வாங்க, அந்த கேம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வாங்க வாங்க வாங்க. கேக் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமா அர்ச்சனா, வழியில பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. பார்ட்டி ரொம்ப ஜோரா நடக்குது போல இருக்கு. ஆமா கார்த்திக், ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையே நடந்து முடிஞ்சிருக்கும். என்ன? திடீர்னு அந்த ஒயர் ஷார்ட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். அண்ணனும் இல்ல, நீங்களும் இங்க இல்ல. யாருக்கும் எதுவும் ஆகலல? இல்ல இல்ல, யாருக்கும் ஒண்ணும் ஆகல. அதோ அங்க ஒருத்தர் நிக்கிறாருல, அங்கதான். ஆமா. அவரு நம்ம ராகுலோட ஃப்ரெண்ட் தீபா இருக்கல, அவளோட அண்ணன். அவர்தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. நான் ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்தே போயிட்டேன். அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. நாம எல்லாரும் பிக்னிக் போனோம்ல, அப்ப கூட. ஹாய் கார்த்திக். சுமித், நீயா? வா அர்ச்சனா. ஹாய் சுமித். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் உள்ள வரும்போது பார்த்தா அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். இவங்க தான் என் வைஃப் ஸ்மிருதி. ஹாய். ஸ்மிருதி, நாங்க 2 பேரும் காலேஜ்ல ஒண்ணா படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் இவனை பாக்குறேன். இத்தனை வருஷமா எந்த கான்டாக்டும் இல்ல, நியூஸும் இல்ல. அப்புறம் சொல்லுடா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இவங்க என்னோட வைஃப் அர்ச்சனா. ஹலோ. ஹலோ. சாரி அண்ணி, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். கார்த்திக் ஏதோ பொண்ணு கூட்டு வந்துட்டான்னு நினைச்சேன். ஆனா இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல. உங்களை பார்த்தா மேரேஜ் ஆன மாதிரி தெரியல. கரெக்டா ஸ்மிருதி? கரெக்ட்டா சொன்னீங்க. She is so pretty. எங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். 5 மாசம் ஆகுது. ஏன்டா போய் சொல்ற? அண்ணிய பார்த்தா அப்படி தெரியலையே. ஆனா உன்னை பார்க்கும்போது நீ கண்டிப்பா ஒரு பிள்ளைக்கு அப்பாவா இருப்பேன்னு தெரியுது. தப்பா நினைச்சுக்காத. ஆமா, காலேஜ் படிக்கும்போது ஒல்லியா தானே இருந்த, இப்ப எப்படி திடீர்னு குண்டாயிட்ட? அண்ணே, இவனையும் உங்களை மாதிரி ஒல்லியாக்குங்க. இல்லனா இன்னும் 2-3 வருஷத்துல இவனையும் எல்லாரும் அங்கிள் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சுமித், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அர்ச்சனா, உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு வரணும். நிச்சயமா வரும். நீங்களும் எங்க வீட்டுக்கு வாங்க. சுமித், போலாமா? ஓகே கார்த்திக், கிளம்புறோம். அப்புறம் இது என்னோட கார்டு, மறக்காம ஃபோன் பண்ணு. பை பை. Bye. பை பை. See you. See you. வாழ்க்கையில நான் உனக்கு என்னைக்கும் போனே பண்ண மாட்டேன்டா. வந்து வாரிட்டு போறியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, அதெல்லாம் விடுங்க கார்த்திக். உள்ள எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட் சொன்னது எல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. நீ மட்டும்? சரி சரி, எனக்கு தெரியும்.
நீங்கள ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். யாரு என்ன சொன்னாலும் எவ்வளவு பாராட்டினாலும் நான் உங்களோட மனைவி, உங்க குழந்தையுடைய அம்மா தான். என் உலகத்துல என் புருஷன், என் குழந்தை தவிர வேற யாரும் கிடையாது. புரிஞ்சுதா? சரி சரி சரி, வாங்க எல்லாரும் இப்ப கேக் வெட்டலாம். ஹாய், நான் கார்த்திக். சம தீபாவோட அண்ணன். அர்ச்சனா என்கிட்ட சொன்னா. ரொம்ப நன்றி. ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து எல்லாரையும் காப்பாத்தி இருக்கீங்க. ஓகே ராகுல், கேக் கட் பண்ணலாமா? வாங்க. தியா, நீ இங்க வந்து நில்லு. சீக்கிரம் சீக்கிரம் கேக் வெட்டு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Rahul. Happy birthday to you. அண்ணா, இந்தாங்க. தேங்க் யூ. இந்த சாப்பிடு. ஹாப்பி பர்த்டே. அண்ணே, முதல்ல நீ சாப்பிடு. Thank you. தேங்க்ஸ் அண்ணி. தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ்லாம் எதுக்குடா? அக்கா, என்னக்கா? மாமா வாங்க. ஏய் ராகுல், மாப்பிளைக்கு ஊட்டி விடுறா. தேங்க்ஸ் மாமா. கேக் வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு போட்டோ ப்ளீஸ். ரெடி? ஐயோ, நீங்க நீங்க ஏன் அங்க நின்னுட்டு இருக்கீங்க? எங்க கூட வந்து நில்லுங்க. நோ, ஐ அம் ஃபைன். ஆமாமா, நீங்களும் வாங்க. எங்க கூட சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கங்க ப்ளீஸ். வாங்க அட வாங்க. வாங்க வாங்க வாங்க. சமர், இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் கார்த்திக். ஹலோ சார். Hi. கார்த்திக், இவர்தான் சமர். ஆமா அர்ச்சனா, இப்பதான் நான் அவர்கிட்ட பேசினேன். நீ அந்த பவர் சர்க்யூட் விஷயத்த சொன்னல, இவர் என் மனைவியோட உயிரை காப்பாத்தி இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவருக்கு தேங்க்ஸ் சொல்லாம இருக்க முடியுமா? ஆமா, ஆமா. கரெக்ட்டா? ஸ்மைல் ப்ளீஸ். சரி வந்தனா, நம்ம சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கலாம் வா. சரி. இதோ வந்துறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு வேலை பண்ணுங்க. ராகுலையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் குரூப் போட்டோ எடுங்க. அப்படி போயிடலாம். ராகுல், எல்லாரையும் கூட்டிட்டு வா. அவரு நிஜமாவும் உங்க ஹஸ்பண்டா? ஆமா, ஏன்? இல்ல, உங்களை பார்த்தா மேரிட் மாதிரியே தெரியல, அதான். தீபா, நீங்க வந்து நில்ல. நான் உன்கிட்ட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். கார்த்திக், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிக்னிக் போன இடத்துல என் வளையல் தொலைஞ்சு போச்சு. பரவாயில்ல விடு அர்ச்சனா, எவ்வளவு நாளைக்கு அதையே ஞாபகம் வச்சுட்டு இருப்ப? நாளைக்கு வரைக்கும். அப்படின்னா அப்படின்னா அந்த வளையல் லாபில இவர்கிட்ட கிடைச்சிருக்கு. இவர்தான் அதை எடுத்து வச்சிருக்காரு. என்ன? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேங்க்ஸ்ங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? பர்ஸ் திருடு போச்சுன்னு சொன்னல, இவர்தான் அந்த திருடன் கிட்ட இருந்து பர்ஸ மீட்டு கொடுத்தாரு. என்ன நீங்க எங்களுக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க? Thank you so much. இல்ல சார், அதெல்லாம் எதுவும் இல்ல. சார், ஒன் கப்பிள் போட்டோ ப்ளீஸ். ஆ ஹலோ அக்கா, என்னோட சில கிஃப்ட்ஸ் உங்க வண்டியில வருதா பாருங்க. ஆமா ராகுல், இங்க நிறைய இருக்கே. அந்த கிஃப்ட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. கோல்டன் பேக்க ரிட்ராக்ட் பண்ணி ஒரு கிஃப்ட் இருக்கான்னு பாருங்களேன். என்ன ராகுல்,
ஆ ஒரு gift கோல்ட் கலர் ரேப் பண்ணிருக்கு. இருக்கா? சரிக்கா, ஆனா அது இப்பவே எனக்கு வேணும்க்கா. இப்பவே வா. ஆமாக்கா, இப்பவே. இல்ல ராகுல், இப்ப என்னால அது கொடுக்க முடியாது. நாங்க ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட போயிட்டோம். நக்ஷ் வேற தூங்குற நேரமாச்சு. நான் வீட்டுக்கு போயே ஆகணும். பட் ஐ ப்ராமிஸ் யூ, நாளைக்கு வீட்டுக்கு நான் இந்த கிஃப்ட கொடுத்து விட்டுடுறேன். சரிங்கக்கா. பாய். பை. இப்பவாவது சொல்லண்டா, அந்த கிஃப்ட உனக்கு கொடுத்தது யாரு? அண்ணா, நான் தான் சொன்னல, அது என் ஃப்ரெண்டு கொடுத்த gift. என்ன விடுங்களேன் கொஞ்சம். அது தெரியும்டா, அந்த ஃப்ரெண்டுக்கு பேருன்னு ஒண்ணு இருக்கும்ல. ஐயோ, என்னண்ணா நானே டென்ஷனா இருக்கேன், இதுல நீங்க வேற. அட என்ன ராகுல், இதுல டென்ஷனாக என்ன இருக்கு? கிஃப்ட் அர்ச்சனாட்ட தானே இருக்கு, நாளைக்கு போய் எடுத்துக்கோ, அவ்வளவுதான். சரி, எனக்கு ஒரு சந்தேகம், இன்னைக்கு நைட்டு உனக்கு தூக்கம் வருமா? இன்னைக்கு ராத்திரினா ரொம்ப ரொம்ப நிம்மதியா தூங்க போறேன். என் வளையல் கிடைச்சிருச்சு. கடவுளே, நான் உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. டைம் என்னன்னு பாத்தீங்களாக்கா? எப்படி இருந்தாலும் 8 மணிக்குள்ள வந்திருக்கலாம் இல்லக்கா? இப்ப மணி 9 ஆயிடுச்சு. இப்படி கூட இருப்பாங்களா என்ன? சின்ன குழந்தை அவ. அம்மா இல்லாம குழந்தை எப்படி தவிச்சு போகும் சொல்லுங்க. வண்டியை வேகமா ஓட்டுறீங்களா? குழந்தை நான் இல்லாம ரொம்ப தவிச்சு போயிருப்பான். அவன் அம்மாவை வேற தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான். நீ வேணா பாரு, உன்னை ஒரு 5 நிமிஷத்துல நான் நம்ம நக்ஷி கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன்.